நம்ம பார்க்க போகிற அற்புதமான சக்தி வாய்ந்த பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மந்திரங்களில் ரொம்பவே முக்கியமான சக்தி வாய்ந்த மந்திரமாக சொல்லக்கூடியது யஜுர் வேதத்தில் வரக்கூடிய ருத்ர மந்திரம் மற்றும் ருத்ர ஜபமாகுங்க. அதே போல் யாகங்களில் ரொம்பவே உயர்வானதாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் சொல்லக்கூடியது ருத்ர ஹோமம் அல்லது ருத்ர யாகம் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வகையில் உயர்வான பலனை தரக்கூடிய ருத்ராபிஷேகத்தை மகா சிவராத்திரி நாளில் செய்யும்போது பல மடங்கு அதிகமான பலனை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் சிவபெருமானுடைய முழு கருணையும் நமக்கு பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அந்த வகையில் 2026ஆம் ஆண்டு மகா சிவராத்திரி நாளில் ருத்ராபிஷேகம் எப்படி சிவபெருமானுக்கு செய்ய வேணும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள், உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சமயத்தில் மிக புனிதமான முக்கியமான விரத நாட்களில் ஒன்றாக சொல்லக்கூடியது மகா சிவராத்திரி விரதமாகுங்க. மாசி மாத சதுர்தசியில் கொண்டாடப்படக்கூடிய மகா சதுர்த்தி இந்த வருஷம் பிப்ரவரி 15ஆம் தேதி அன்னைக்கு வர இருக்குதுங்க. இந்த நாளில் சிவபெருமானின் லிங்க ரூபத்தை வழிபடுவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் சிவலிங்கத்துக்கு ருத்ராபிஷேகம் செய்து வழிபட்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் மிக உயர்ந்த பலனை நம்ம அடைய முடியுங்க. உன்னதமான பலன்களை நமக்கு பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ருத்ரன் என்பது சிவபெருமான குறிப்பதாகுங்க. சிவனுக்கு 11 வகையான புனித பொருட்களை கொண்டு செய்யக்கூடிய அபிஷேகத்துக்கு பெயர் தான் ருத்ராபிஷேகம் அப்படின்னு சொல்லப்படுது. வேத மந்திரங்கள் மூலங்க செய்யக்கூடிய இந்த அபிஷேகமே சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்தமான வழிபாடாகவும் சொல்லப்பட்டிருக்குதுங்க. மகா சிவராத்திரி நாளில் சிவபெருமானுக்கு ருத்ராபிஷேகம் செய்வது வழிபட்டோம் அப்படின்னா நம்முடைய விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் செல்வ செழிப்பானது உண்டாகுங்க. தீராத நோய் பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து விடுங்க. மன அமைதியானது கிடைக்கும். தீய சக்திகள் மற்றும் தடைகள் போன்றவைகள் விலகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குதுங்க. மகா சிவராத்திரி வழிபாடுகள் மாலை 6:11 மணிக்கு தொடங்கி அடுத்த நாள் காலை 6:51 மணி வரை நடைபெற இருக்குதுங்க. அதாவது பிப்ரவரி 15ஆம் தேதி தொடங்கி பிப்ரவரி 16ஆம் தேதி நடைபெறும் அப்படின்னும் சொல்லப்படுது. மேலுமே இந்த சமயத்தில் எப்போது வேணும்னாலும் ருத்ராபிஷேகம் செய்து சிவபெருமானை நம்ம வழிபடலாங்க. வீட்டில் சிவலிங்கம் வைத்து வழிபடக்கூடியவங்க இந்த வழிபாட்டை செய்வது சிவபெருமானுடைய அருளை பரிபூர்ணமாக பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ருத்ராபிஷேகத்துக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. சுத்தமான தண்ணீர் தேவைப்படுதுங்க. தயிர், தேன், பன்னீர், கரும்புச்சாறு மற்றும் பால், கொம்பு, வில்வ இலைகள், தூபம், அதே போல் தேங்காய், நெய், கற்பூரம், வெற்றிலைப்பாக்கு, விளக்கு, திரி, ஊதுபத்தி, உலர்ந்த பழங்கள் மற்றும் இனிப்புகள் மற்றும் ஓமத்தாம்பூ மற்றும் பழங்கள் போன்றவை தேவைப்படுதுங்க. நம்ம மகா சிவராத்திரி நாளில் சிவபெருமானுக்கு ருத்ராபிஷேகம் எப்படி செய்ய வேணும், செய்யக்கூடிய முறை என்ன என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க. முதலில் பூஜைக்கான பொருட்களை சுத்தமாக கழுவி நம்ம எடுத்துக்கொள்ள வேணுங்க. அதற்கு பிறகு நம்ம இந்த பொருட்களை எல்லாமே பூஜைக்கு தயாராக வைக்க வேணும். தண்ணீர், அஷதை, மலர்கள் போன்றவற்றை கையில் வைத்து கொள்ள வேணுங்க. நீங்கள் எந்த காரியம் நடைபெற வேணும் அப்படின்னு நினச்சி இந்த ருத்ராபிஷேகம் செய்கிறீங்களோ அந்த வேண்டுதலை மனதில் நினைத்து கொண்டு சிவபெருமானிடம் வேண்டிக் கொள்ள வேணுங்க. முதலில் முதற் கடவுளான விநாயக பெருமானை நம்ம வழிபட வேணும். அதற்கு பிறகு சிவன், முருகன், நந்தி போன்றவரை மனதார நினைத்து நம்ம வழிபட்டு விட்டு அபிஷேகத்தை நம்ம தொடங்க வேணுங்க. முதல்ல ஒரு குடத்தில் தண்ணீர் எடுத்துக்க வேணும். சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் நம்ம செய்ய வேணுங்க. அதற்கு பிறகு பால், தயிர், தேன், கரும்புச்சாறு என ஒவ்வொரு பொருளாக கொண்டு நம்ம அபிஷேகம் செய்ய வேணும். அபிஷேகம் செய்யும்போது மனதிற்குள்ளே விடாமல் பஞ்சாஷ்ட மந்திரமான ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தை சொல்லலாங்க. இல்லை அப்படிங்கிறவங்க மகா மிருத்யுஞ்ச மந்திரத்தையும் சொல்லி நீங்கள் வழிபடலாங்க. அபிஷேகம் முடிந்த பிறகு சிவலிங்கத்தை நல்லா துடைத்து விட்டு அலங்காரம் நம்ம செய்ய வேணுங்க. சிவலிங்கத்துக்கு சந்தனத்தால் திலகம் வைக்க வேணும். அதற்கு பிறகு தீப தூப ஆராதனை காட்டி நம்ம சிவபெருமானை வழிபட வேணுங்க.
அபிஷேக பூஜையில் ஏதாவது தவறு ஏற்பட்டிருந்துச்சு அப்படின்னா அதை மன்னித்து அருள வேணும் அப்படின்னு நம்ம சிவபெருமானிடம் வேண்டிக் கொள்ள வேணுங்க. அதற்கு பிறகு பழங்கள், இனிப்புகள் போன்றவற்றை நெய்வேத்தியமாக படைத்து அந்த பிரசாதத்தை நம்ம எல்லோருக்குமே கொடுக்கலாங்க. சிவபெருமானுக்குரிய மிக முக்கியமான விரதங்களில் ஒன்றாக சொல்லக்கூடியது மகா சிவராத்திரி விரதமாகுங்க. சிவபெருமானுடைய அருளை முழுமையாக பெறுவது மட்டும் இல்லாமல் பலவிதமான பாவங்களிலிருந்து நம்ம விடுபடுவதற்கு ஏற்ற நாளாக இந்த மகா சிவராத்திரி நாளானது சொல்லப்படுது. இந்த வருஷம் மகா சிவராத்திரி நாள் எப்பொழுது வருகிறது? இந்த நாளில் நம்ம எந்த நேரத்தில் சிவபூஜை செய்ய வேணும்? சிவனை நம்ம எப்படி வழிபட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில் அளவில்லாத நன்மைகளை பெற முடியும் என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க. இந்துக்களில் மிக முக்கியமான வழிபாட்டு நாட்களில் ஒன்றாக சொல்லக்கூடியது மகா சிவராத்திரி நாளாகுங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சிவ பக்தர்களாக மிக பிரம்மாண்டமாக இந்த விழாவானது கொண்டாடப்படுவது வழக்கமாகும். சிவராத்திரி என்ற சொல்லுக்கு சிவனுக்குரிய ராத்திரி என்று பொருளாகுமாங்க. இந்த நாளில் பக்தர்கள் விரதம் இருந்து இரவு முழுவதும் கண் விழித்து சிவபெருமான வேண்டி பூஜைகள் செய்து வழிபடுவாங்க. மாசி மாத வளர்பிறையில் வரக்கூடிய சதுர்தசி திதியில மகா சிவராத்திரி நாளானது கொண்டாடப்படுவது வழக்கமாகுங்க. மேலுமே மகா சிவராத்திரி பற்றி பல புராண கதைகளில் சொல்லப்பட்டிருக்குது. சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் நிகழ்த்திய இரவு இந்த மகா சிவராத்திரி நாள் இரவு அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. மற்றொரு புராண கதைகளின்படி பார்த்தோம் அப்படின்னா சிவபெருமான் அன்னை பார்வதியை திருமணம் செய்து கொண்ட இரவே மகா சிவராத்திரி அப்படின்னும் சொல்லப்படுது. மகா சிவராத்திரி நாளில் நம்ம சிவபெருமானையும் பார்வதி தேவியும் பக்தியோடு விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகளானது அதிகரிக்குங்க. நம்முடைய விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறும் அப்படின்னும் நம்பிக்கையாக சொல்லப்பட்டிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய குடும்ப வாழ்க்கையானது சிறப்பாக இருக்குங்க. துன்பங்கள், கஷ்டங்கள்லிருந்து விடுதலையானது கிடைக்கும் அப்படின்னும் நம்பிக்கையாக சொல்லப்படுது. அந்த வகையில் 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மகா சிவராத்திரி விழாவானது கொண்டாடப்பட இருக்குதுங்க. பிப்ரவரி 15ஆம் தேதி மாலை 5:04 மணிக்கு தொடங்கி பிப்ரவரி 16ஆம் தேதி மாலை 5:34 மணி வரை சதுர்தசி திதியானது இருக்குது. பிப்ரவரி 15ஆம் தேதி மாலை தொடங்கி இரவு முழுவதும் சிவபெருமானுக்கு 4 கால பூஜைகளானது நடைபெறுவது வழக்கமாகுங்க. இதில் மிக முக்கியமாக சொல்லக்கூடியது நள்ளிரவு நேரத்தில் நடக்கக்கூடிய, அதாவது 11:55 மணி முதல் அதிகாலை 12:56 மணி வரை நடக்கக்கூடிய இந்த நிஷித கால பூஜை ரொம்பவே முக்கியமான பூஜையாகவும் சொல்லப்படுதுங்க. இரவு முழுவதும் கண் விழிக்க முடியாதவங்க இந்த பூஜையில் கண் விழித்து கலந்து கொண்டோம் அப்படின்னா சிவபெருமானுடைய பரிபூர்ண அருளானது நம்மளுடைய வாழ்க்கையில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மகா சிவராத்திரி நாளில் சிவபெருமானுக்கு நடக்கக்கூடிய 4 கால பூஜைகளுடைய நேரம் என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. முதல் கால பூஜை பிப்ரவரி 15ஆம் தேதி மாலை 6:11 மணி முதல் இரவு 9:23 வரை நடைபெறுங்க. இரண்டாம் கால பூஜை பிப்ரவரி 15ஆம் தேதி இரவு 9:23 முதல் அதிகாலை 12:36 மணி வரையிலான நேரத்தில் நடைபெறும். மூன்றாம் கால பூஜை பிப்ரவரி 16ஆம் தேதி அதிகாலை 12:36 முதல் தொடங்கி 3:47 மணி வரை நடக்குங்க. அதே போல் நான்காவது கால பூஜை பிப்ரவரி 16ஆம் தேதி காலை 3:47 மணி முதல் தொடங்கி 6:59 மணி வரையிலான நேரத்தில் நடக்குங்க. ஒவ்வொரு பூஜையும் சுமார் 3 மணி நேரம் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நேரத்தில் நம்ம கண் விழித்து சிவ பூஜை செஞ்சோம்னா சிவபெருமானுடைய அருளானது நம்முடைய வாழ்க்கையில் பரிபூர்ணமாக கிடைக்குங்க. மகா சிவராத்திரி விரதம் இருக்கக்கூடியவங்க பிப்ரவரி 16ஆம் தேதி காலை 6:42 மணி முதல் பகல் 3:10 மணி வரையிலான நேரத்தில் பாராயணம் செய்து உங்களுடைய விரதத்தை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாங்க. இரவு முழுவதும் கண் விழிக்க முடியாதவங்க 3ஆம் கால பூஜைகள் மட்டுமாவது நீங்கள் கண் விழித்து சிவபெருமான வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுங்க. இது அன்னை பராசக்தி ஈசனை வழிபட்டு பல வரங்களை பெற்ற காலமாகவும் சொல்லப்படுது. அதனால் நாமும் இந்த நேரத்தில் சிவபெருமான மனதார வேண்டிக் கொண்டு சிவபெருமான நாமளும் வழிபட்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் வேண்டிய வரங்கள் அனைத்துமே கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. மகா சிவராத்திரி நாளில் சிவபெருமானுக்கு நம்ம வில்வத்தால் அர்ச்சனைகள் செய்து பலவிதமான பொருட்களால் அபிஷேகம் செஞ்சு வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகங்க. இது எதுவுமே முடியாதவங்க சிவனை நினைத்து தியானம் செய்யலாங்க. ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தை உங்களால் எத்தனை முறை அன்றைய நாளில் சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்வது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க. இந்த
பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்களும் மகா சிவராத்திரி நாளில் சிவபெருமான வழிபாடு செஞ்சிருந்து உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறிந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.